வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சமூக போராளிகள்னால் என்ன, சமூகத்துக்காக குரல் கொடுக்குறதுனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முக்கியமாக ரஞ்சித் மாரிசெல்வராஜ் அவர்களை பற்றி பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அடங்காவர்தி ஃப்ரம். சமூக போராளிகள்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரஞ்சித் அவர்கள் இந்த நீட் எக்ஸாமுக்காக அனிதா பொண்ணு இறந்தாங்க, அதுக்காக கோவப்பட்டார், ஸ்டேஜில் ஏறி குரல் கொடுத்தாரு, நல்லது. ஆனால் எஸ்சி/எஸ்டி மட்டும் இல்லை, அடுத்து யாரும் நீட்டால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சி நீட் எக்ஸாமை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன போராட்டம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி நீட்டை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் ஃபிலிம் பண்ணார்னா அதுக்கு பேர் தான் சமூக போராளி. நீட் எக்ஸாம் எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்டை பாதிக்குது அப்படின்னு குரல் கொடுத்தாரு. ஓகே, இதில் பாதிப்படைகிறது காசு இருக்கிற எஸ்சி/எஸ்டி பாதிப்படையலை, காசு இல்லாத மற்ற சமூக மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. இதில் ஜாதி வரல, பணம் தான் வருது. நீட் ஒழிக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கடுத்தாலும் நீங்கள் ஃபிலிம் பண்ண போயிட்டீங்க. அடுத்து யாராச்சும் நீட் ஒழிக்கன்னா அப்புறம் நீங்கள் நீட் ஒழிக்கன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் ஃபிலிம் பண்ண போயிட்டீங்க. இதுக்கு பேர் சமூக போராளியா? நியூஸ் பேப்பரில் பார்த்தா தெரியும், தினமும் எஸ்சி/எஸ்டி மக்கள் தாக்கப்படுறாங்க. அவர் ஏன் தினமும் அவர் குரல் கொடுக்கல? ஏன்னா அவருக்கு முக்கியம் சினிமா. ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்போது ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் நடந்தால் அதுக்கு சொல்லுவார், இது இந்த சமூகம் எஸ்சி/எஸ்டியை ஒடுக்குது அடுக்குது அப்படின்ட்டு ட்விட்டரில் கமெண்ட் பண்ணுவார். இதுக்கு பேர் குரல் கொடுக்குறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது. அவர் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் சினிமாவை ஒரு கருவியாக வச்சு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை சொல்கிறாரு, அதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. ஒத்துக்கிறேன், அவர் ஒரு சினிமாக்காரர், இஸ் அ குட் ஃபிலிம் மேக்கர், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஃபிலிம் மேக்கரை பார்க்காம நீங்கள் அந்த சமூக போராளி, சமூகத்துக்காக குரல் கொடுக்கறது அப்படின்னு சொல்லவும் தான் எனக்கு இடிக்குது. ஓகே, அவர் சினிமாக்காரர் தான், அதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. அதான் பிரச்சனையே. ஏன்னா சினிமாக்காரர்லாம் என்ன அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன், அதை நீங்கள் பாருங்கள். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சேரி தான் நம்ம அடையாளம், சேரியிலே இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் சேரியில் இருக்க மாட்டார், நீட்டான அழகான ஒரு இடத்துல வாழ்வார். இதுதான் சினிமா. அப்புறம் சமூகத்துக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது எஸ்சி/எஸ்டி மக்கள் தாக்கப்படுறாங்க. ரஞ்சித் அவர்களும் மாரிசெல்வராஜ் அவர்களும் குரல் கொடுத்தாதான் எஸ்சி/எஸ்டியை ஆக்கப்பட்டவங்க மேலே கேஸ் எடுக்கிறாங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் குரல் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். எஸ்சி/எஸ்டி மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த சமுதாயம் தாக்கப்பட்டாலும் அடுத்த செகண்டு போலீஸ் அங்கே நிற்கும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் சட்டம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உணர்வுபூர்வமாக ஒரு 5-6 ஃபிலிம் எடுத்துகிட்டு மாட்டுக்கறியை பற்றி பேசணுன்னா உங்களுக்கு ஒரு தோணுது இல்லையா? நம்ம இனத்தை காக்க ஒருத்தர் வந்துட்டார், நம்ம இனத்தை குரல் கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாருன்னு தோணுது. ஓகே, அது உங்கள் நம்பிக்கை. ஆனால் அதே நம்பிக்கையை கவர்மெண்ட் மேலே வைங்க, சட்டத்தை மேலே வைங்க. நமக்காக தான் கவர்மெண்ட் இருக்குது, சட்டம் இருக்குது அப்படின்னு நம்புங்க. அப்படி நம்பினாதான் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். உங்களுக்கு தோணும் வெற்றிமாறன் பற்றி நீங்கள் பேசலை அப்படின்ட்டு. கரெக்டு தான். ஏன்னா இப்போது இன்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா வெற்றிமாறன் சார் யதார்த்த சினிமா பண்ணுறவர், வாழ்வியல் எடுக்கிறவர். அதாவது என்ன உண்மை நடந்துச்சோ அதை அப்படியே மக்கள்கிட்ட சொல்கிறது, அது ஒன்று. ஆனால் இவங்க எஸ்சி/எஸ்டி மக்களை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஃபீல்ட் அவுட் ஆகும்போது அரசியலுக்கு போயிடுவாங்க, வெற்றிமாறன் சார் ஃபீல்ட் அவுட் ஆகும்போது விவசாயம் பண்ண போயிடுவார். இதுதான் வித்தியாசம். அவர் அரசியலுக்கு வந்தால் உனக்கு என்ன அப்படின்னு தோணும் எனக்கு. ஆனால் எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்கிறவர் ஒரு தலைவராக இருந்தால் எப்படி? தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு கட்டுப்பாடு, ஒரு கொள்கை, அதெல்லாம் இருந்தால் தான் அது கரெக்டாக போகும். உனக்கு வேலை இல்லையா, அதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம். நீ இந்த நிலைமையில் இருக்கியா,
அதுக்கு இந்த ஜாதிக்காரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு தோணும், ஓகே நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தோணும், தப்பெல்லாம் அவங்க மேலே தான் அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் இப்படி இருந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அம்பேத்கர்னு ஒரு ஜீவன் இல்லைன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு. எஸ்சி எஸ்டி ஆக்ட்டு, பிசிஆர் ஆக்ட்டு அப்படின்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நமக்காக தான் எல்லாமே இருக்குது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊரில் இந்த டீ கடையில் இன்னமும் ஜாதி பார்க்குறாங்க, அந்த ஜாதிக்கு ஒரு கப்பலையும் இந்த ஜாதிக்கு வேறு கப்பலையும் தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதி பார்க்குற கடை 1-2 இருக்கலாம், ஆனால் ஜாதி பார்க்காத டீ கடை எவ்வளவோ இருக்குது, அங்கே போய் டீ குடிங்க. இல்லை நான் அவன்கிட்ட தான் டீ குடிப்பேன், அவன் என்னை சமமாக பார்க்கணும், அவன் எனக்கு சம கப்பில் தரணும் அப்படின்னா அது முடியாது. அவன் உங்களையும் சமமாக பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடந்து போயிருங்க. இதுதான் ரியாலிட்டி. புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பீங்க, மகாத்மா காந்தி கடந்து போயிருந்தால் சுதந்திரம் கிடைச்சிருக்குமா, அம்பேத்கர் கடந்து போயிருந்தால் நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. அவங்க ஏன் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, நாம் நிம்மதியாக சுதந்திரமாக வாழணும் தான். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் சுதந்திரமாக இல்லை, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணும்? ரஞ்சித் அவருக்கு மேலேயும் மாரி செல்வராஜ் மேலேயும் என்ன கோவம் அப்படின்னா, இந்த பிசிஆர் ஆக்ட் பற்றியும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் பற்றியும் ஏன் பேச மாட்டுறாங்க? ஏன்னா எஸ்சி எஸ்டி எல்லோரும் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகே நல்லது. இப்போது நான் சொன்னால் அது அங்கே போய் சேராது. ஆனால் இவங்க சொன்னால் எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஆக்ட் பற்றின ஒரு புரிதல் வரும், அப்போது நிம்மதியாக வாழ்வாங்க. அதை பற்றி அவங்க ஏன் பேச மாட்டுறாங்க? எனக்கு அதுதான் கேள்வி. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் வர்றாரு, குடிச்சிட்டு அழுக்கா ஸ்மெல் அடிக்குது அவர் மேலே. இப்போது அவரை ஒதுங்கி போவீங்களா, இல்லை அவரை நிப்பாட்டு குளிக்க வைப்பீங்களா? அழுக்காக இருக்க ஒரு நினைக்கலாம், என்னையை எல்லோரும் ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு. ஒதுங்கி போகிறது அவங்க தப்பு இல்லை, நீங்கள் சுத்தமாக இல்லை, அது உங்கள் தப்பு. நன்றி.